புனர்வாழ்வு நிலையங்களில் இருந்து வெளியேறிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களின் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு 200 மில்லியன் ரூபாவை ஜனாதிபதி ஒதுக்கியுள்ளார் என சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதேர தெரிவித்தார். நேற்று யாழ்ப்பாண பகுதியில் ஏற்கனவே நினைவுகள் நாட்டப்பட்ட இடத்தில் சிறைச்சாலைக்கான அடிக்கலை நாட்டி வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி உடனடியாக பயன்படுத்தக்கூடிய வகையிலும் ஜனாதிபதி அனுமதித்துள்ளார். சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு நிலையங்களாக இருக்க வேண்டும் என்ற ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு ஏற்ப சிறைச்சாலைகள் மூடப்பட வேண்டும். புனர்வாழ்வு நிலையங்களாக சிறைச்சாலைகள் பரிணமிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது வாழ்க்கையில் ஒரு முறையினும் தவறு செய்தவர்களை நல்ல பிள்ளைகளாக மாற்றி சமூகத்தில் ஒப்படைக்கின்ற தார்மீக சிந்தனை எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் சிறிய குற்றத்திற்காக தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறைக்கூடங்களில் காலத்தை கழிக்கிறார்கள். இப்படியானவர்களுக்கு அரசாங்கம் அபராத தொகையை செலுத்தி விடுதலை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலகத்தில் எந்த நாடும் இதனை செய்ததில்லை. இலங்கையிலும் முதன்முறையாக இது நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இவ்வாறான தண்டப்பணத்தை செலுத்த முடியாத 1600 கைதிகள் அரசாங்கத்தினால் தண்டப்பணம் செலுத்தி எதிர்வரும் சுதந்திர தினத்தில் விடுதலை செய்யப்பட உள்ளனர். மீண்டும் சமூகத்தில் அனுப்புகின்ற விரக்தியடைந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக சமூகத்தில் அவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களை நல்ல பிரஜைகளாக மாற்றியமைக்க வேண்டும். சிறைச்சாலைகளில் ஏனைய கைதிகளுக்கு வெளிக்கள ரீதியாக பல்வேறு நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துகிறோம். கலை கலாச்சாரம் செயற்பாட்டில் அக்கறை உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அதேபோன்று விளையாட்டு பல்வேறு படைப்புகளை நிர்மாணிக்கக்கூடியவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் அவர்களின் வாழ்க்கையை பொருளாதார ரீதியாக மாற்றியமைப்பதற்கு தேவையான பயிற்சிகளை வழங்குகிறோம். இதன் மூலம் இவர்களை நாட்டில் நல்ல பிரஜைகளாக மாற்ற உள்ளக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். சிறைச்சாலை கைதிகளால் உலகில் நீளமான வாழ்த்து மடல் ஒன்று தயாரிக்கப்பட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாழ்த்து மடல் ஆனது 195 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்ட சித்திரங்கள் ஓவியங்கள் கைதிகளின் படைப்புகளாக இருக்கின்றன. அத்துடன் பயிலுனர்கள் அற்புதமான வாழ்த்து மடல் ஒன்றை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த வாழ்த்து மடல் எதிர்வரும் சுதந்திர தினத்தில் அன்று தேசத்துக்கு மகுடம் நிகழ்வில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த நாட்டில் ஒரு இனம் இன்னொரு இனத்திற்கு அடிமை இல்லை. எல்லோரும் சம உரிமை உண்டு. நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த ஒற்றுமையையும் சமாதானத்தையும் பிளவுபடுத்த சில சக்திகள் செயற்பட்டு வருகின்றன. அவற்றிற்கு இடமளித்து எமது சமாதானத்தை நாம் குழப்பக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களின் இசை நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இவர்கள் சிங்களம் மற்றும் தமிழ் மொழி பாடல்களை இவர்களால் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் கே டாக்டர் தேவானந்த், அமைச்சின் அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகள், யாழ் மாநகர சபை முதல்வர் ஜோகேஸ்வரி பத்மராஜா, மத தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள்.